வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு எதிர்பார்ப்பின் விளைவு ஏமாற்றம். எதிர்பார்ப்புனா என்ன? ஏமாற்றம் ஏன் வருது? எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி வாழலாம்? ஏமாற்றம் இல்லாமல் எப்படி இருக்கலாம்? இதுக்கு மகான்கள் இல்லை அனுபவசாலிகள், வாழ்க்கையில் முன்னேறினவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, மற்ற ஆன்மீகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். சாதாரண மனித சுபாவமே பிறர் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒன்று நடக்கும் என்று உறுதியாக நம்புவது தான் எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு ஒரு உறவின் முதல் சோதனை. ஒரு உறவுக்குள்ளே முதல்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது அதிகப்படியான எதிர்பார்ப்பு தான். நம் மனதில் வைத்து கொள்ளும் அந்த அவர் இதை செய்யணும், அவர் இப்படி தான் நடந்துக்கணும் என்ற எண்ணங்கள் நிறைவேறாத போது ஏமாற்றம் உருவாகுது. அந்த உறவில் முதல் பிளவாக மாறுது. எதிர்பார்ப்பு நிறைவிடாத இடத்தில் தான் பிரச்சனை பிறக்குது. உணர்வுகள் வழியாக மாறுது. சரி, இதுக்கு தீர்வு தான் என்ன? எதிர்பார்ப்பை குறைக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு செயலும் சுதந்திரமான உணர்வுடன் செய்யப்படட்டும். அப்போ தான் உறவுகள் தூய்மையாகவும் நெருக்கமாகவும் வளரும். நம்ம வீடுகளில் ஒவ்வொரு சிறு உரசல்களையும், தகராறுகளையும், சண்டை சச்சரவுகளையும் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா அதில் பின்னணியாக இருப்பது இந்த எதிர்பார்ப்பு தான். நான் நினைத்தது மாதிரி நடந்துக்கல என்று ஒருவர் தன் மனைவியிடம் கூறினால் அதைத்தான் நானும் சொல்ல நினைக்கிறேன்னு அவங்க பதிலுக்கு முணுமுணுப்பாங்க மனைவி. கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், மகனாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும் அவர்களிடம் நான் எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை. அவரவர்கள் செய்கிறத செய்யட்டான். ஆனால் மனைவி என்ற முறையில், கணவன் என்ற முறையில், மகன் என்ற முறையில், தாய் என்ற முறையில், வயதில், பொருளில், ஆற்றலில், அதிகாரத்தில் எந்த இடத்தில் இருக்கிறேன் இதை வைத்துக்கிட்டு அவங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும், என்ன செய்யணும்னு நம்ம சிந்திக்கணும். ஒரு வீட்டில் 10 பேர் இருக்காங்க. சிந்தனை செய்து அவரவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று உதவி செய்வதற்காக தயாராக இருக்கணுமே தவிர அவர்கள் இதை செய்யணும் என்பதற்காக நான் இன்னதை செய்ய வேண்டும் என்பது இல்லை. அப்படி நீங்கள் எதிர்பாராத இருப்பதனால் உங்களுக்கு வர வேண்டியது நிற்காது. வர வேண்டியது சரியாக வரும். அப்படி வரும்போது எதிர்பார்ப்பதில் ஒரு கற்பனை மூட்டையை கட்டி வைத்திருந்தோமே, அதுவும் இடிபடாது. என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த நேரத்தில் மனம் தயாராக இருக்கும். எந்த நேரமும் கற்பனையான எதிர்பார்ப்பு என்ற ஒரே ஓர் வியாதியால் தான் இன்று மனித குலத்தில் துக்கம், சோர்வு, துன்பம், பகை, பிணக்கு எல்லாம் வருது. நான் என்ன செய்யணும் என்று கடமையை உணராது அதில் ஒரு உரிமை கோரும்போது துன்பங்கள் தான் வரும். நமது வாழ்க்கை முழுவதும் சோர்வு, ஏமாற்றம், துன்பங்கள் நிறைஞ்சி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் பிறரிடம் கற்பனையாகவே எதிர்பார்ப்பு தான். இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன். கற்பனை என்றால் அளவு மீறிய ஆசை. அளவு மீறிய ஆசையை வைத்துக்கொண்டு அவர்கள் இப்படி செய்யணும், இன்னதை தான் தரணும், இன்ன அளவில் தான் செய்யணும் என்று ஒவ்வொருத்தவங்கிட்டையும் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவரவர்களுக்கு அறிவு இருக்கிறது, அவரவர்களுக்கு தேவை இருக்கிறது, அவரவர்களுக்கு வாழ்க்கை சுதந்திரம் இருக்குது. இவ்வாறு தான் செய்யணும் என்ற விருப்பம் அவர்களுக்கும் இருக்குது. நமக்கு தெரிந்தவர்கள் அவ்வளவு பேரும் நமக்கு அடங்கி நமது அதிகாரத்திற்கு உட்பட்டு நாம் சொன்னதையே செய்து கொண்டிருப்பார்களா? செய்வதே இல்லை, செய்ய முடியாது, செய்யவும் மாட்டாங்க. நாம் எதிர்பார்த்து என் கணவர் இப்படி தான் செய்யணும், இதை தான் செய்யணும், இந்த அளவில் தான் செய்யணும், என் மனைவி இதை தான் செய்யணும், இதற்கு மேல் செய்யக்கூடாது என்ற அளவில் நமது ஆசையை முன்ன வச்சு எல்லை கட்டி கற்பனையை உருவாக்கிறோம். நிகழ்ச்சி என்று வரும்பொழுது அவர்கள் கற்பனையாக எதிர்பார்த்து இருந்தார்களே, அது ஒன்று கூட ஒத்து வராது. என்றைக்கு அமைதியாக இருக்க முடியாது. ஆகையால் எதிர்பார்ப்பதை அடியோடு விட்டுடணும். அமைதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், நிறைவு வேண்டும் என்று சொன்னால் பயிற்சியை, உங்களுக்கு தெரிஞ்ச பயிற்சியை, அருகில் உள்ள அறிவுத்திருக்கோயில் உள்ள மனவளக்கலை பயிற்சி செய்து பாருங்கள். அதுக்கு பணம் ஒன்றும் தேவையில்லைங்க, மனம்தான் தேவை. தெளிவோடும் தீர்த்தோடும் செய்யணும். இந்த கால சூழ்நிலையில்
வாழ்க்கை என்பது பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தான் இயங்கிட்டு இருக்குது. என்னால் எல்லாம் முடியும், எனக்கு எல்லாம் வேண்டும் என்ற சிந்தனையே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரின் உள்ளத்தையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் பொருள் படைத்தவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் கூட முதுமையின் போது இயலாமையால் தவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் வாழ்வில் பெற்ற அனைத்து நலன்களும் வீணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இதே சிந்தனையை உள்வாங்கி வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்தே நடத்தியிருந்தாங்கன்னா இயல்பாக இருந்திருக்கும். ஒருவர் பிறரிடம் ஒன்றை எதிர்பார்க்கின்ற பொழுது அந்த ஒன்றை நாம் பிறருக்கு தருகிறோமா? நாம் எதிர்பார்க்குறோம் இல்லை, அதேமாரி பிறருக்கு நாம் கொடுக்குறோமா அப்படின்னு யோசிக்கணும். ரமணர் சொல்கிறாரு, பிறர் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புவதை எல்லாம் நீ அவர்களுக்கு கொடுன்னு. ஆனால் நாமோ பிறர் தான் நமக்கு கொடுத்துக்கினே இருக்கணும், எல்லாம் செய்துக்கினே இருக்கணும் என்று நம்ம விரும்புகிறோமே தவிர நாமும் அவர்களுக்கு கொடுக்கணும், அப்படி அவர்களும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் என்ற எண்ணம் நம்மக்கிட்ட எழறதில்லை. அந்த வீட்டுக்கு மனுஷன் போவானா? வா என்று கூப்பிடக்கூட வழி தெரியாதவர்கள் என்று சிலர் உரத்த குரலில் கூறுவார். வீட்டிற்கு வருபவர்களை முகம் மலர்ந்து கை கூப்பி வாங்க வாங்க என்று அன்புடன் வரவேற்க நாம் முற்பட்டால் பிறகு நாம் செல்லும் இடமெல்லாம் இதே வரவேற்பு நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஒரு கூத்தாடி குடும்பம் ஒன்று ஒரு மழைக்காக ஒதுங்கி நிற்குது. மழையில் அவங்க நனைந்து சிரித்தபடி ஆடி விட்டுருக்காங்க. அந்த சந்தோஷம் எப்படி வருதுன்னு கேட்குறாரு ஒருத்தர். நேற்று நடந்ததை பற்றி எந்த சிந்தனையும் எங்களுக்கு இல்லைங்க, அதே போல் நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற கவலையும் எங்களுக்கு இல்லை. இந்த நிமிஷம் என்ன நடக்குதோ அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு அனுபவிக்கிறோங்க. இதாங்க எங்கள் வாழ்க்கை. இப்போ இந்த நிமிஷம் இந்த மழையை ரசித்து சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டு இருக்குங்கன்னு சொல்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பதால் தான் அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏமாற்றம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணமே எதிர்பார்ப்பு தான். நாம் ஒன்றை எதிர்பார்த்திருக்கும் போது அது கிடைக்கலன்னா நமக்கு ஏற்படும் ஏமாற்றத்தினால மன அழுத்தம், இயலாமை, தோல்வி மனப்பான்மை, வருத்தம் ஆகிய எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுது. ஏமாற்றத்தை பற்றி ஒருத்தர் தொடர்ந்து மிக அதிக அளவில் சிந்திச்சார்னா அவருக்கு தற்கொலை எண்ணமோ அல்லது ஏமாற்றியவரை பழிவாங்க எண்ணமோ உருவாகுது. ஒருவர் நம்மை அலட்சியப்படுத்துவதும் அல்லது அறியாமையால் பிழையாக செய்து விடுவதும் நிச்சயம் நமக்கு புரியும். நம்மை அலட்சியப்படுத்துவர்களை நாமும் அலட்சியப்படுத்தி விடலாம். அறியாமையால் பிழைப்பட நடந்தால் அதை பொறுத்துக்கிட்டு இதை பாரு, இதை இப்படி செய்யணும், இது இப்படி செய்தனால இது பிழை என்று நல்ல வார்த்தைகளால் அன்பாக எடுத்து சொல்லி சுட்டி காட்டினா அவரை திருத்தணும். அப்பொழுது அவர்களுக்கும் தமது பிழை தெளிவாக புரியும். அதனால் உடனே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இனி அந்த பிழை ஏற்படாமல் எப்பொழுதும் கவனத்தோடு செய்வாங்க. அது இல்லாமல் அவர்கள் தான் எதிர்பார்த்தபடி நமக்குன்னு ஏமாத்தலத்தில் நாம் கோபமும் வெறுப்பும் கொண்டு தாறுமாறாக பேசுனீங்கன்னு வச்சுங்க, அங்கே உறவில் விரிசல் தான் ஏற்படுமே தவிர அவர் பிழையை உணர மாட்டார், திருந்தவும் மாட்டார். பிறருக்கு நாம் செய்வது தான் நமக்கு திரும்ப கிடைக்குமே. அவர் என்னிடம் எப்படி நடந்து என்னை புண்படுத்தி விட்டார் என்று மனதிற்குள் புழுங்குவதை விட, பிறரிடம் இதை பற்றி தரைக்குறையாக பேசி புலம்புவதை விட, அவரிடமே நீ அறிவிருந்தால் இப்படி செய்வாயா, நீ மனுஷனா அல்லது மிருகமா என்றெல்லாம் கடுமையாக பேசி சூழ்நிலையை சிக்கலாக்குவதை விட மனதை அமைதிப்படுத்தி கொண்டு அவர் ஏன் அப்படி செய்தார் அல்லது அவர் ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்று கேட்கும் பக்குவம் நம்மக்கிட்ட இருக்கணும். அது முடியாதுன்னு தோன்றினா ஆற்றும் தனையும் பொறுக்கால் தூற்றாதே தூரவிடில் என்ற அடிப்படையில் அவரை விட்டு விலகி வந்துடணும். அறவே விலகி சென்று விடுதல் நல்லது. யாராலும் நம்ம ஒரேடியாக கொண்டாடவும் முடியாது, யாராலும் நம்ம ஒரேடியாக அவமானப்படுத்தவும் முடியாது. எல்லாமே நமக்கு ஒரு மனப்பிரமை தான். இதுதான் மகரிஷி ஒரு கவியில் அழகாக கொடுக்குறாங்க. எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைக்கும், ஏது மனதில் அமைதி. எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மனநலம் காண எது உளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்துருவோன்னு சொல்கிறாங்க. தன் கையே தனக்கு உதவி என்று கூடுமான வரை நம் செயல்களை நாமளே செய்து பழக எடுத்துக்கிட்டோம்னா பிறரை எதிர்பார்க்க தேவையில்லை.
அதோடு பிறருக்கும் நாம் முன் வந்து உதவிகளை செய்யலாம். கேட்காமலேயே ஓடி சென்று உதவுவர்கள் மிக உயர்ந்த குணமுடையவர்கள். கேட்ட பிறகு செய்வர்களை பரவாயில்லன்னு சொல்லலாம். அப்படி கேட்ட பிறகு உனக்கு செய்யவா நான் இருக்கேன், இப்போ என்னிடம் வந்து கேட்பதற்கு நீ எனக்கு என்ன செய்த என்றெல்லாம் பேசுவர்களை என்ன சொல்கிறது? சில சமயம் உதவி செய்யக்கூடிய நிலையில் நாம் இல்லாமல் இருக்கலாம். அப்பொழுது தெளிவாக நம் நிலைமையை எடுத்து கூறினால், பூசி மெழுகாமல் கௌரவம் பார்க்காம வெளிப்படையாக பேசுனீங்கன்னா வந்து கேட்குறவங்க புரிஞ்சுக்குவாங்க. அந்த இடத்துல உறவு பாதுகாக்கப்படும். இது மகரிஷி ஒரு கவியில் சொல்கிறாங்க, எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும் எச்செயலும் மனுவளவு நுட்பத்தோடு ஆகும். எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புற்றுணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பல நட்பும் கூடும். எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் மலன் நிறைந்த மனநிறைவு உண்டான்னு சொல்லிட்டு ஒரு கவியில் அழகாக கொடுக்குறாங்க. 2ஆம் உலகப் போர் நடந்த நேரத்தில் ஜெர்மனியில் சிறைகள்லாம் நிரம்பி வழியுது. ஒரு குறிப்பிட்ட சிறையில் மட்டும் மற்ற சிறையில் இருக்கிறத விட கூடுதலாக இருக்காங்க. அதனால் அந்த சிறையில் இருக்கிறவங்களுக்கு குறைக்கிறதுக்காக சிலருக்கு மரண தண்டனை கொடுத்து எண்ணிக்கையை குறைக்க முடிவு பண்ணுறாங்க. அந்த சிறையில் இருக்கிறவங்களும் எல்லாருக்கும் டோக்கன் கொடுக்குறாங்க, நம்பர் போட்டு. அந்த எண்ணில் உள்ளவங்கள அந்த சிறையில் அவங்க எந்த எண்ணில் உள்ளவங்களை கூப்பிட்றாங்களோ அவங்க நேராக மரண மேடைக்கு போய் அவங்கள அங்கே நிற்க வச்சு சுட்டு கொண்டு வாங்க. அப்படி ஒரு நாள் ரிச்சார்டு என்ற ஒரு கைதி எண்ணு கூப்பிட்றாங்க. அவன் சாக விரும்பலை. நடுக்கத்துடன் ஒரு மூலையில் போய் ரூமில் ஒளிகிறான். அவனுக்கு பக்கத்தில் கைதியாக வந்திருந்த ஒரு இளம் பாதிரியார் இருந்தார். ஏன்பா உனக்கு சாக விருப்பம் இல்லையா? நான் ஒன்றா என்னுடைய நம்பரை உன்கிட்ட கொடுத்துட்றேன், என்ன என்கிட்ட கொடுத்துரு, நான் போய் சாகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் புன்னகையுடன் அவருடைய டோக்கனை கொடுத்துட்றான். உயிர் மீது இருந்த ஆசை அவனுக்கு அது மாதிரி கொடுக்க வச்சுது. பாதிரியார் மரண மேடைக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் போனார். சுட்டு கொண்டுட்டாங்க. அன்றைக்கு ராத்திரியே அந்த பகுதியில் ஜெர்மனியில் போரில் தோற்றது. கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டாங்க. ரிச்சார்டு அதற்கு பின் பல வருடங்கள் உயிர் வாழ்ந்தான். அவனுடைய உயிர் இன்னொருத்தர் போட்ட அந்த பாதிரியார் போட்ட பிச்சை என்ற எண்ணம் அவன் மனதை வாட்டிச்சு. எதிர்பார்ப்பு இல்லாமல் எதையாவது தீவிரமாக செய்ய வேண்டும் என்றால் அதன் மீது பிரியம் வைக்கணும். நீங்கள் அந்த பாதிரியார் அவனுடைய நண்பர் அல்ல, உறவினர் அல்ல, அவர் பெயர் கூட ரிச்சார்டுக்கு தெரியாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவருக்காக தன் உயிரையே விருப்பத்துடன் கொடுக்க அவரால் எப்படி முடிந்தது? அந்த பாதிரியார் இறந்து விட்டாலும் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து விட்டார். தான் உயிருடன் பிழைத்திருந்தாலும் முழுமையாக வாழவில்லை என்று ரிச்சார்ட் உள்ளுக்குள்ளே வருந்தினான். அந்த பாதிரியார் தியாகம் நினைத்து எதையும் செய்யலை, அன்பின் அர்த்தத்தை உணர்ந்திருந்தார். அடுத்தவரின் அச்சத்தையும் துன்பத்தையும் களைய அந்த சந்தர்ப்பத்தில் செய்யக்கூடியதை எதிர்பார்ப்பு இல்லாமல் அந்த பாதிரியார் செய்தார். எதிர்பார்ப்பு இல்லாத ஆசை என்பது எதையும் எதிர்பார்க்காம ஒரு செயலை அல்லது ஒரு காரியத்தை விரும்பி செய்வதை எதிர்பார்ப்பு இல்லாத ஆசை. இது ஒருவரின் செயல்களில் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே கருத்தில் கொண்டு அதன் மூலம் கிடைக்கும் முடிவுகளை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது. இது பொதுவாக ஒரு செயலை செய்கிறதுல கிடைக்கும் மனநிறைவும் அந்த செயலில் முழுமையாக ஈடுபடுவதையும் குறிக்கும். ஆசையும் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இருப்பது சாத்தியமா அல்லது நல்லதா? இது சாத்தியம் மட்டுமல்ல, உங்களிடம் உங்களுடைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இல்லை என்பதுதான் ஒரே உண்மை. நீங்கள் வைத்திருக்கும் ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சமூக நிபந்தனையை தவிர வேறில்லை. நீங்கள் பிறந்தபோது அவற்றை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் நிபந்தனையின் மூலம் வளர்ந்தவுடன் பெரும்பாலானவர்கள் துரத்தி செல்லும் அதே ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை நீங்கள் நகலெடுத்து நீங்கள் தொடங்குறீங்க உங்கள் வாழ்க்கையை. உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 100% ஒரே மாதிரியான ஆசை தான் இருக்குது. எரிபொருளுக்காக இயங்கும் இயந்திரங்களைப் போல ஆசைகள் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது. ஒருவரின் மனநிலையை நீக்குவதன் மூலம் பிரம்ம சுயத்தில்
அமைதியாகவும் சாந்தமாகவும் இருப்பதன் மூலம் ஒருவர் அனைத்து ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுபட முடியும். எதிர்பார்ப்பு மற்றும் ஆசை இரண்டும் மனித வாழ்வில் ஒரு பகுதி. இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, ஆனால் வேறுபட்டது. எதிர்பார்ப்பு என்பது ஒரு விடயம் நடக்கும் என்ற நம்பிக்கையை குறிக்கிறது. ஆனால் ஆசை என்பது ஒரு விடயத்தை அடைவதில் தீவிரமான விருப்பத்தை குறிக்குது. எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யணும். நாம் செய்யும் உதவிக்கு நன்றியை கூட எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும்? அதுவும் தீவிரமாக ஒரே வழி தான் இருக்குது. என்ன வழிங்க? அதான் அன்பு. எந்த செயலையும் வார்த்தை வடிவில் குழந்தைகளிடம் சொல்லி புரிய வைப்பதை விட செயல் மூலம் புரிய வைப்பதே குழந்தையின் மனதில் நல்லா பதியும். ஒரு தாய் குழந்தையிடம் காட்டும் பாசத்தில் முழுமையான தீவிரம் இருக்கும், ஆனால் எதிர்பார்ப்பு இருக்காது. ஏமாற்றங்களை யாரும் எதிர்பார்க்கறதில்லை. உங்களின் எதிர்பார்ப்புக்கு தான் ஏமாற்றம் தருது. எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் அன்பு ஒருபோதும் நிலைப்பதில்லை. அன்பு இருக்கும் இடத்தில் எதிர்பார்ப்பு அவசியமில்லை. எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கிட்டோம்னா ஏமாற்றம் இல்லாமல் வாழலாம். எப்பொழுதுமே அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் தரும். எதையுமே எதிர்பார்க்காமல் கிடைப்பதை ஏற்றுக்கொள்ள பழகினால் அல்லது தனது தேவை இது என்பதை ஆவேசம் இல்லாமல் உணர்ந்தினால் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை அவர் மிக அருமையாக செய்து கொடுப்பாங்க. அதனால் நம் மீது அன்பு கொண்டு அனைவருக்கும் திருப்தி பெற்று கொடுக்கக்கூடியதை நம்ம திருப்தியாக செய்யணும். நமது எல்லா செயல்களுமே எதிர்பார்ப்பு அடிப்படையாக இல்லாமல் அன்பு அடிப்படையாக அமைந்திருந்தனா அது 2 மடங்காக நம்மிடம் திருப்பி வரும். இது உண்மை. அன்பு தான் நம் படைப்பின் சாரம். நமக்குள் இருப்பது அன்பு. நாம் தேடுவதும் அன்பைத்தான். நாம் கொடுக்க விரும்புவதும் பெற விரும்புவதும் அன்பு தான். இந்த அன்பு முழுமையாக வெளிப்படும் போது ஆவலுடன் ஏற்கப்படுது. அந்த முழுமையான அன்பில் எதிர்பார்ப்பும் இல்லை, ஏமாற்றமும் இல்லை. இப்படி நம்மை நாமே அன்பானவர்களாக மாற்றிக்கொண்டு அன்பின் அடிப்படையில் மற்றவர்களுடன் பழகத் தொடங்கினால் அன்பை விரும்பும் அவர்களும் கிடைக்கின்ற அன்பை ஏற்றுக்கொண்டு அதையே திருப்பி நமக்கு முன்னத்தர வருவாங்க. இங்கு எதிர்பார்க்கப்படுவது அன்பு, வழங்கப்படுவதும் அன்பு. எனவே இங்கு ஏமாற்றம் இருக்கிறது இல்லை. அப்படியே நமது அன்பு அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் போய் விஷமாக திரும்பி வந்தால் கூட இது என் கர்மா, அவரது கர்மாவின் காரணமாக என் அன்பை புரிந்து கொள்ள அவரால் இயலாமல் போகுது, பரவாயில்லை, எல்லாம் அவன் செயல் என்று மேலும் பொறுமையாக நடக்க முயற்சிக்கணும். வாழ்க்கையில் எதிர்பார்க்க வேண்டிய அவசியங்களும் இருக்க தான் செய்யுது. ஒரு நல்ல கணவன் அமைய வேண்டி கன்னியின் எதிர்பார்ப்பு, ஒரு நல்ல மனைவி வேண்டி ஒரு இளைஞனின் எதிர்பார்ப்பு, குழந்தை செல்வம் வேண்டி ஒரு தாயின் எதிர்பார்ப்பு, அது அறிஞனாய் வளர வேண்டிய ஒரு தந்தையின் எதிர்பார்ப்பு, பெற்றோர்களின் கௌரவம் பிள்ளைகளின் எதிர்பார்ப்பு, நல்ல மாணாக்கனை உருவாக்குவது ஆசிரியரின் எதிர்பார்ப்பு, படிப்பில் முதலிடம் பிடித்து பட்டம் பெறுவது மாணாக்கனின் எதிர்பார்ப்பு, நல்ல வேலையில் அமர வேண்டிய ஒரு பட்டதாரியின் எதிர்பார்ப்பு. அன்றாடம் இப்படியான எதிர்பார்ப்புகளுடன் தான் நம்ம அனைவருடைய வாழ்க்கையும் கடந்து செல்வது. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் சுவாரஸ்யம் இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையும் இல்லை. நினைத்தபடி வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. மகரிஷி சொல்கிறாங்க, எதிர்பார்ப்பவன் எப்போதும் பிச்சைக்காரன், எதிர்பார்ப்பு இல்லாதவன் தான் உண்மையிலே செல்வந்தன்னு சொல்கிறாங்க. எதிர்பார்ப்பு ஒரு உணர்ச்சியாகவும் இருக்கலாம். ஒரு நிகழ்வுக்காக காத்திருக்கும் போது ஏற்படும் உற்சாகம் அல்லது பதற்றமாகவும் இருக்கலாம். இது பொதுவாக எதிர்காலத்தில் நடக்கப் போகும் ஒரு விஷயத்தை பற்றிய நம்பிக்கையான அல்லது ஆர்வமான மனநிலைன்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் இது எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்களிடம் ஏமாற்றமும் குறைவாக இருக்குது. இது மகிழ்வான வாழ்க்கைக்கு நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய பொன்மொழி. எதிர்பார்ப்பு உணர்ச்சிகளின் உடன்பிறப்பு. எந்த ஒரு உணர்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்பு தான்
இருக்குது. எந்த ஒரு உணர்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்புடனே இருக்குது. கோபம் சமாதானத்தை எதிர்பார்க்குது, அன்பு அக்கறையை எதிர்பார்க்குது, இயலாமை இரக்கத்தை எதிர்பார்க்குது, நற்செயல் பாராட்டத்தை எதிர்பார்க்குது, திறமை அங்கீகாரத்தை எதிர்பார்க்குது, மூளைக்குள் வைக்கும் எதிர்பார்ப்பு சுயநலத்தை உண்டாக்குது, இதயத்துக்குள் வைக்கும் எதிர்பார்ப்பு அன்பை எதிர்பார்ப்பது. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை அலை இல்லாத கடலை எதிர்பார்ப்பது போல் இருக்குது. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை ஓட்டுநர் இல்லாத பேருந்து போன்றது. தூண்டிலில் சிக்காத மீனும் எதிர்பார்ப்புகளில் சிக்காத மனிதனும் இங்கே இல்லை. எதிர்பார்ப்புகளை உதறிவிட்டு ஒரு அடி கூட யாராலும் எடுத்து வைக்க முடியாது. வேண்டுமென்றால் தற்காத்து கொள்ளலாம். எப்படின்னா, எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளலாம், இல்லைன்னா மறைச்சிக்கலாம். எதிர்பார்ப்பவன் எப்போதும் பிச்சைக்காரனாக தான் இருப்பான். எந்த நேரமும் யார் என்ன கொடுப்பார்களோ என்று தான் இருப்பான். எதிர்பார்ப்பவனாக இயற்கை நம்மை படைக்கவில்லை. அத்தகைய முழுமையோடு இயற்கை நம்மை உண்டாக்கி வச்சிருக்கு. நம்மிடம் எல்லாம் இருக்குது. கற்பனையான எதிர்பார்ப்பு சிறுமையை செய்து விடுது. வருவதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் மகரிஷி சொல்கிறாங்க, இந்த 3 விட்டுட்டிங்கன்னா போதுன்றாங்க. 1 எதிர்பார்த்தல் தவிர்ப்பது, பிறருக்கு என்ன செய்ய முடியுன்றது, எந்த செயல் செய்தாலும் அந்த செயலின் விளைவு பிறருக்கு துன்பம் இல்லாது நட்டம் இல்லாத இருக்கும் அளவுக்கு பார்த்துக்கணும். இந்த 3 கொள்கைகளை கடைபிடித்து மனதை வளப்படுத்தி குடும்ப நலம் பெறலாம். அப்போது உலகமே நம்முடையது தான். பக்கத்தில் இருப்பவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், அலுவலகத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நண்பர்களாகத்தான் இருப்பார்களே தவிர எதிர்பார்ப்பு என்பதே இருக்காது. மகரிஷி சொல்கிறது போல் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அறிவு இருக்குது. அவரவருக்கு தேவையானது என்ன என்பது அவர்களுக்கே தெரியும். நாம் தான் ஆசைகளுக்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்குறோம். இதுதான் நம்ம துன்பத்துக்கு மூல காரணம். எதிர்பார்ப்பு இல்லாத போது ஏமாற்றமும் இல்லைன்றார். அதுக்கு ஒரு கவி சொல்கிறாங்க, குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினில், குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம், கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம், உற்ற செல்வம் உடலுழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவியருள் தொண்டாற்றி மகிழ்வோம், மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோன்னு சொல்கிறார். சில நேரம் சில விஷயங்களில் தமக்கு ஏமாற்றம் ஏற்பட்ட தருணத்தில் நிதானமாக யோசித்து பார்த்திங்கன்னா தான் எதிர்பார்த்தது தவறுன்னு புரியும். சிலர் தங்களை நம்ப வைத்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கடைசியில் ஏமாற்றி கூட செய்யலாம். யாரிடமும் எதிர்பார்ப்பு வைக்காமல் இருப்பது நல்லது. இறைவன் அல்லாமல் தங்களுடைய தேவைகளையும் விருப்பத்தையும் முழுமையாக நிறைவேற்ற எவராலும் முடியாது என்பதை மனசில் வச்சுக்கிட்டு முயற்சி செய்யுங்க. அதுபோன்று தாங்களும் யாரிடமும் தன்னால் இயலாத விஷயத்துக்கு வாக்குறுதி கொடுப்பதை அறவே தவிர்த்திடுங்க. ஏன்னா ஏமாற்றத்தின் வலி அனைவருக்கும் சமம். ஒருவேளை தன்னால் பிறரின் எதிர்பார்ப்பை அவர்களின் இக்கட்டான சூழ்நிலையும் சரி செய்ய முடியும்னா தயங்கி நிற்காமல் உடனே போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நாம் மற்றவர்களின் தேவையை நிறைவேற்றினால் காலம் நம்முடைய தேவைகளை ஒரே நேரத்தில் அவசியம் நிறைவேற்றும். இதன் மூலமாக நமக்கான ஒரு புதிய விரைவில் காத்திருக்கக்கூடும். வாழ்க்கையில் மாற்றங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் கதவை திறந்து வச்சிருக்கு. மனிதனிடம் இருக்கும் அறிவை கொஞ்சம் சிந்தனையில் திருப்பி கொண்டு எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு கடமை செய்வதில் முனைந்து நின்னானா முயன்றால் 1 வாரம் அல்லது 10 நாளில் முழுமையாக ஒரு மாற்றம் கிடைக்கும், அமைதி கிடைக்கும், நம்ம செல்வந்தனாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்துடும். நாம் பிறரிடம் இருந்து எதையுமே எதிர்பார்க்காம வாழ முயற்சி செய்யுங்க. ஏன்னா எதிர்பார்த்தது கிடைக்காத போது தான் ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏமாற்றம் கவலையாகவோ சினமாகவோ உருவெடுத்து வாழ்க்கையை சிக்கலாகிடும். நாம் நம்மிடமே நம்மால் இன்னும் முடியும் என்று எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா அது நமக்கு ஒரு உந்து சக்தியாக மாறி வாழ்வில் பல உச்சங்களை அடைய செய்யும். எதிர்பார்ப்பதை விட்டுடுங்க. எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டால் ஏமாற்றமே இருக்காதுங்க. மகிழ்ச்சியின்மைக்கும் முகம் சுழிப்பதற்கும் என்ன காரணம்னா எதிர்பார்ப்பதில் உண்டான ஏமாற்றம் தான். எதிர்பார்ப்பவர்கள் எப்பொழுதும் மனதளவில் ஏழ்மையிலே தான் இருப்பாங்க. எதிர்பார்ப்பை மறந்து வாழ்ந்து பாருங்கள், வாழ்வே ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருக்கும்.
மனதிற்கு வேண்டாத சுமைகளை சுமக்கும் தேவை இருக்காது. எடுக்கும் முடிவுகள் பாராபட்சமின்றி தெளிவாக இருக்கும். வாழ்க்கை பயணம் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியின்மைக்கும் முகம் சுழிப்பதற்கும் என்ன காரணம்னா ஏமாற்றத்தினால ஏற்பட்ட ஏமாற்றம், எதிர்பார்த்தலில் ஏற்பட்ட ஏமாற்றம் தான். எதிர்பார்ப்புனா ஒரு நிகழ்வு அல்லது ஒரு செயல் நிகழும் என்று மனதில் நினைத்து கொள்வது. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இல்லை தான். நாம் அன்றாடம் வாழ்வில் செய்யும் செயல்களில் கூட இருக்கலாம். நாம் எதையாவது செய்யும்போது அதற்கான பதிலை எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றும் போது மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு நிறைவேற்றலாம் ஏமாற்றம். எதிர்பார்ப்பு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. எதிர்பார்ப்புகள் அற்று வாழ்வது மிகவும் அவசியம். எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது ஏமாற்றமும் உயர்ந்த விரக்தியும் உருவாகுது. நீ யார் என்பதை கண்டறியும் முன்ன நீ யார் இல்லை என்பதை ஒவ்வொன்றாக விடுவதே ஞானம். நீ யார் என்பதை கண்டறியும் முன் நீ யார் இல்லை என்பதை ஒவ்வொன்றாக விடுவது தான் ஞானம். ஒரு கிராமத்தில் ஒரு துறவி வராரு. அவரிடம் போனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகுது என்ன எல்லாம் சொல்கிறாங்க. தனது வாழ்வில் தான் எதுவுமே நடக்கலையே என்ற புலம்பலோடு இருந்த இளைஞன் ஒருத்தன் துறவியை தேடிக்கிட்டு போகிறான். அவரை பார்த்ததும் தான் அனைத்து குறைகளையும் அவர்கிட்ட சொல்லி கொட்டி தீர்க்கிறான். சில நிமிட மௌனத்துக்கு பிறகு அந்த துறவி இளைஞனை பார்த்து, உன் வாழ்வில் எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்குறாரு. உடனே இளைஞன், எனக்கு மகிழ்ச்சி வேணும் என்று துறவிக்கிட்ட சொல்கிறார். பின்னர் மகிழ்ச்சிக்காக என்ன நீ செய்தாய், எதையெல்லாம் இழந்தாய் என்று துறவி கேட்குறார். துறவி கேட்டதற்கு இளைஞனால் எந்த பதிலும் சொல்ல முடியல. அவன் அப்படியே அமைதியாக நிற்கிறான். அவன் அந்த துறவியினால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்புடன் கேட்டான். மகிழ்ச்சி என்பது கடையில் விற்கிற பொருளா? கேட்டதும் கிடைக்க அதற்கான விலையாக எதையும் போடாமல் மகிழ்ச்சி கிடைக்கும் என எதிர்பார்ப்பது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை அந்த இளைஞனுக்கு புரிய வைத்தார். நீ சிந்தும் கண்ணீர் மூன்றாவது நபருக்காக என்றால் நீ பூரணத்துவம் அடைந்தவன் சொன்னார். அந்த இளைஞனைப் போல தான் நாமும் இன்றைய உலகில் ஏராளமான எதிர்பார்ப்புகளை உள்ளத்தில் வைத்து கொண்டு வாழறோம். ஆனால் நல்லது எதையும் இழப்பதற்கு நாம் முன்ன வர்றதில்லை. அது வேண்டும் இது வேண்டும் என்று ஆசைப்படும் நாம் எதுவுமே வேண்டான்னு சிந்திக்கிறதே கிடையாது. நல்ல கல்வி, வேலைவாய்ப்பு எதிர்பார்ப்பவர்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க தயாராக இருக்கணும். நல்ல சம்பளம் வேண்டும் எதிர்பார்ப்புகள் அதற்காக அல்லும் பகலும் உழைக்கணும். இது போன்ற விலைகளை தந்தால் எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக இருக்காது. அடுத்தவரை பார்த்து அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டு எதிர்பார்ப்பத்தை உருவாக்கிட்டு வாழ்வில் சலிப்பும் சங்கடங்களும் வருது. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையை வாழ முயற்சி செய்யணும். நாம் செய்யும் உதவிக்கு நன்றியை கூட எதிர்பார்க்கக்கூடாது. முக்கியமாக எல்லாம் வேண்டும் என எதிர்பார்க்கும்போது தேவைக்கு இருக்குதுங்க, இனி எதுவுமே வேண்டாங்க என சிந்திப்பது தான் நல்லது. எதிர்பார்ப்புகள் அற்று வாழ்வது சற்று கடினம்தான். ஆனால் அதே எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது ஏமாற்றமும் விரக்தியும் ஏற்படும் போது அதனால் உடல்நலமும் மனநலமும் பாதித்து அல்லல் பட போவதும் நாம் தான் அப்படின்றத மனசில் நிறுத்தி எதிர்பார்ப்பற்ற வாழ்வை வாழ்ந்து ஏமாற்றங்களை குறைச்சிங்க. எதிர்பார்ப்பு என்பது ஒருவரின் வாழ்க்கையில் எழும் ஒரு உணர்வு. அது சில நேரங்களில் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தும். எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது ஏமாற்றத்தை தவிர்க்கவும் உதவும். அது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவும் இருக்குது. எதிர்பார்ப்பு என்ற ஒரு செயல் அல்லது நிகழ்வு எப்படி இருக்கும் என்று நாம் முன்கூட்டியே கற்பனை செய்வது. இது ஒரு நேர்மறையான அல்லது எதிர்மறையான உறவாக கூட இருக்கலாம். சிறு விஷயங்களில் கூட எதிர்பார்ப்பு இருக்கலாம். சில நேரங்களில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போது ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா உண்மை எதிர்பார்ப்புக்கு ஏற்ப இல்லாமல் போகலாம். ஏமாற்றம் என்பது எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது ஏற்படும் ஒரு உணர்வு. இது விரக்தி, சோகம் என்ற எதிர்மறை உணர்ச்சிகளை ஏற்படுத்துது. எதிர்பார்ப்பு மற்றும் ஏமாற்றம் இடையே என்ன தொடர்பு இருக்குதுங்க? எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது ஏமாற்றத்தை தவிர்க்க உதவுது. எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது அல்லது இல்லாதிருப்பது நல்லது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருப்பது என்பது கஷ்டம்தான், ஆனால் அது ஏமாற்றத்தின் தாக்கத்தை குறைக்க உதவுது. சிலர் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது அது வாழ்க்கையை மகிழ்ச்சி அளிக்குது. எதிர்பார்ப்பு இல்லாமல் இருப்பது என்பது சாத்தியமில்லை, ஆனால் நிர்வகிப்பது முக்கியம். வாழ்க்கையில் பிறரையும் நம்மை போலவே நினைத்து தன்னிலையிலேயே பிறரையும் வைத்து பார்த்து பழகி செயல்பட்டால்
நாம் எதிர்பார்ப்பது நிறைவேறும். பிறரையும் நம்மைப் போலவே நினைத்து தன் நிலையிலேயே பிறரையும் வைத்து பார்த்து புரிந்து பழகி செயல்பட்டால் நாம் எதிர்பார்ப்பது நிறைவேறும். ஏமாற்றமும் ஏற்படாது. அப்படியே நாம் எதிர்பார்த்தபடி நடமாறாமல் போனாலும் அந்த ஏமாற்றத்தை அப்படியே அமைதியை ஏற்றுக்கொள்ள பக்குவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வரும். இதற்கு தேவை அக மாற்றம். எதிர்பார்ப்புகளை எப்படி சமாளிக்கிறது இல்லை நிர்வகிக்கிறது? எதிர்பார்ப்புகளை யதார்த்தமாக வைத்துக்கொள்வது முக்கியம். நமது எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பற்றி தெளிவுபடுத்திக் கொள்வது அவசியம். நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. நமக்கு கிடைக்கும் விஷயங்களை நன்றி செலுத்துவது முக்கியம். எதிர்பார்ப்பு மற்றும் ஏமாற்றம் வாழ்க்கையின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதி. அதை புரிந்து கொள்வதும் நிர்வகிப்பதும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அவசியம். போங்க, எதிர்பார்ப்பும் வேண்டாம் ஏமாற்றமும் வேண்டாம்னா முழு ஈடுபாட்டுடன் ஒரு செயலை செய்யும் பொழுது ஏமாற்றம் என்ற வழி இருக்காது. மற்றவரை நடத்தும் விதத்தில் இருந்தே ஒருவரை நம்ம கணித்து விட முடியும். நீங்கள் ஒருவரிடம் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுங்க, அவர் பாதி பதில் கூறி மீதி எனக்கு சொல்லாமல் விட்டும்போது நீங்கள் அவசரப்படாதீர்கள், வேகமாக குறுக்கிடாதீங்க. அவர் முழுமையாக சொல்லட்டும் அல்லது முயற்சியாவது செய்யட்டும், அதற்குள் படபடன்னு பேசி அவரது தன்னம்பிக்கை குலைத்து விடாதீங்க. அப்படி செய்தால் அது அவரின் வாழ்வினை கொலை செய்வதற்கு சமம். ஒருவருக்கு அவரது பெயர் மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கும். அதனால் பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய உறவுகளை நட்புகளை அவர்களது பெயரை சொல்லி கூப்பிடுங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் படிப்போ வேலையோ உதவியோ எதுவாயினும் முழு ஈடுபாட்டுடன் செய்யும் பொழுது ஏமாற்றம் என்ற வழி இருக்காது. ஒருவர் மற்றவரை நடத்தும் விதத்திலிருந்தே அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லிடலாம். பலருக்கு பிடித்த ஒரே பேச்சு அவர்களை பற்றி அவர்களே சுய தம்பட்டம் அடித்து கொடியேற்றி பறக்க விடுவது தான். அனைவரும் இந்த பழக்கத்தினை விட்டுணும். முடிந்தவரை பிறரை எந்த உதவியும் கேட்காது இருப்பது நமக்கு கடவுள் கொடுத்த அதிர்ஷ்டம். அதையும் மீறி ஒருவரிடம் உதவி கேட்க நேரிடும் போது எனக்கு பண உதவி தேவை என்று சொல்கிறதை விட வணக்கம் எனக்கு கை கூப்பி கூறுவதே சிறந்தது. எனக்கு இந்த உதவி தேவை, ஏன்னா என் பிள்ளைக்கு பணம் கட்டணும், என் தாய்க்கு உடல்நலம் சரியில்லை, சுருக்கமாக காரணத்தை சொல்லணும். சத்தமாக வேகமாக படபடன்னு பேசுறது எதற்காகவோ நீங்கள் அச்சப்படுவது போல் இருக்கும். நிதானமாய் அமைதியாய் பேசுவது உங்கள் தன்னம்பிக்கையினை காட்டும். கேள்வியை முடிப்பதற்குள் அடித்து பிடித்து குறுக்கிட்டு பதில் சொல்வது அநாகரிகம் மட்டுமல்ல, உங்கள் மனமும் சொல்லும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை காட்டும். வாயை திறந்து தட்டி உருண்டு சிரிப்பது என அடிக்கடி அல்லது எப்போதும் இப்படி செய்தால் கொஞ்சம் கூட மனக்கட்டுப்பாடு இல்லை என்பதை வெளிப்படுத்தும். உங்கள் கண்கள் சிரித்தாலே போதும், அழகாய் மென்மையாய் காட்டும். அதற்கான பிரச்சனைகள் வரும்போது அமைதியாய் மென்மையாய் இருக்க முடியாது. உண்மையான உங்கள் பேச்சினை சொல்லத்தான் வேண்டும். அதற்காக கத்த கூச்சலிட வேண்டாம். நீங்கள் கண்ணாடி அல்ல நொறுங்குவதற்கு, இரும்பு, வளைக்க முடியாத இரும்பு. இந்த மனநிலை அன்றாடம் தியானம் செய்வதற்கும் உடற்பயிற்சி செய்வதற்கும் இருக்கும். இவை அனைத்தும் ஒருவரை பற்றிய முழுமையாக நீங்கள் வாயை திறந்து பேசாமலே உங்கள் கருத்தினை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கும் உதவும். பெற்றோர்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க பசங்களை பற்றி. பல இளம் வயதினர் தங்கள் இளம் வயதினில் ஏற்பட்ட பாதிப்புகளால் பலவாறு பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஆய்வு சொல்லுது. பயம், முரட்டுத்தனமான நடவடிக்கை என பல விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் பீதி அடைகிறாங்க. எப்போதும் படபடப்புன்னு இருக்காங்க. இவர்களால் சரியான முடிவுகளை எடுக்க முடியறதில்லை, துணிவு இருக்கிறதில்லை, எதற்கும் பயந்து உள்வாங்கிடுறாங்க. பொது நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூட மாட்டாங்க. தூங்கி எழுந்து முதல் தூங்க போகும் வரை டென்ஷனாகவே இருப்பாங்க. தனக்குத்தானே பாதிப்புகளை ஏற்படுத்தி கொள்கிறாங்க. இதுக்காக பெற்றோர்களே பிள்ளைக்கு சொத்து கொடுப்பது பெரிய முக்கியம் இல்லை, அவர்கள் மீது உரிய கவனத்தை கொடுத்து மனநலத்தோடு வளர்ப்பது தான் சிறந்த செயல். நம்ம பாதிக்கிறவங்க சில பேர் சமுதாயத்தில் இருக்காங்க. சில பேரை கவனிச்சிருங்க, சாதாரண விஷயங்களுக்கு கூட ரொம்ப கஷ்டம் போல் ட்ராமா போடுவாங்க. அவர்கள் வந்தாலே அவர்களது புலம்பல் நம்மை சக்தியற்றதாகிடும். கண்டிப்பாக
இவங்கள தவிர்த்திடணும். சில நபர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடத்துல ஆக்கப்பூர்வமாக நடக்கும் வேலைகளில் ஏதோ குற்றம் குறை கூறி அந்த வேலையினை செய்பவர்களை குலைநடுங்க செய்திருவாங்க. மூளை, சிந்தனை, செயல் என அனைத்திலும் நெகட்டிவ் மட்டுமே இருக்கும். நன்றாக இருக்கும் ஒருவர் வாழ்வினை சீரழிக்க இவர்கள் மட்டுமே போதும். இவர்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. சில நொடி கூட வாய் மூடாது பேசி அடுத்தவரின் மண்டையினை குடைந்து விடுவாங்க. இவர்கள் போன பிறகு அடுத்தவர் சக்தியின்றி சுருண்டுடுவாங்க. இது நமக்கு தேவையா? சிலர் ஊர்வம்பின் மொத்த உருவமாக இருப்பாங்க. அவர்களை பார்த்தா காதில் பஞ்சினை வச்சு கொண்டு அப்படியே நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுங்க. நச்சுத்தன்மை மனதில் கொண்டவர்கள் நண்பர்களாக இருந்தாலும் வேண்டாம். ஆக இதில் 2 விஷயங்களை நம்ம கற்றுக்கிறோம். ஒன்று, இத்தகையோரை நாம் தவிக்கணும். மற்றொன்று, இப்படிலாம் நாமளும் இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் உப்பு மூட்டை மனிதர்கள், ஆதிக்க மனிதர்கள், கொசு மனிதர்கள், முதலை மனிதர்கள், பச்சோந்தி மனிதர்கள், கனவு கொலையாளிகள், குப்பை மனிதர்கள்னு இருக்காங்க. இவங்களையும் நாம் ஒழிச்சிடணும். இப்போ உப்பு மூட்டை மனிதர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? இந்த நபர்கள் தான் பழகும் மனிதர்களின் ஆற்றலை குறைத்து விடுவாங்க. நம் நேரத்தையும் வீணடிப்பாங்க. தனக்கு மட்டுமே பிறர் செய்ய வேண்டும் என எதிர்பார்ப்பவங்க. மற்றவர் வளங்களை சுரண்டவங்களுக்கு பேர் தான் உப்பு மூட்டை மனிதர்கள். ஆதிக்க மனிதர்கள்னால் இவர்களுக்கு அதிக பெருமை வேணும், பிறரை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும்னு இருப்பாங்க. கொசு மனிதர்கள்னால் இவர்கள் எதிர்மறை எண்ணங்கள், செயல்கள் கொண்டவங்க. ஆனால் பிறரிடம் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு எதிர்மறையே செய்வாங்க. இவர்களிடம் எந்த நல்ல விஷயங்களும் கிடையாது, ஆனால் பிறரிடம் உள்ள நன்மைகளை எடுத்துக்கொள்வாங்க. முதலை மனிதர்களும் இருக்காங்க. இவர்கள் பாசாங்குக்காரர்கள். அடுத்து வர்றது ரகசியங்களை அறிந்து கொள்ள அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒருவருக்கு பிரச்சனை நேரும் பொழுது அவர்கள் ரகசியங்களை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. பொடியவர்கள், பொய்யர்கள் முதுகில் குத்துவாங்க. பச்சோந்தி மனிதர்கள் இருக்காங்க. இந்த மனிதர்கள் பொறாமை கொண்டவங்க. உங்களை கண்காணித்து உங்கள் வெற்றிகளை பாராட்டாமல் ஆதரிக்காமல் இருப்பாங்க. தோல்விகளை பெரிதுபடுத்துவாங்க. உங்களை குற்ற உணர்வுகள் கூட தள்ளிடுவாங்க. கனவு கொலையாளிகள்னு இருக்காங்க ஒரு குரூப்பு. இத்தகைய மனிதர்கள் பிறரின் தோல்விகளை விரும்பவும் ரசிக்கும் விகார மனம் கொண்டவர்கள். பிறருக்கு எதிலும் தீர்வுகளை பிறருக்கு விரும்பாதவர்கள். சிக்கலை உண்டுவாங்க. குப்பை மனிதர்கள்னு இருக்காங்க. கெட்ட செய்திகளை மட்டுமே பிறருக்கு தருவாங்க. அடுத்தவர் ஊக்கத்தினை கெடுப்பாங்க. பிறரின் இதயத்தினை நொறுக்கி சந்தோஷப்படுத்துவாங்க. இத்தகையோரை ஒதுக்கி நேர்மறை சிந்தனை உள்ளவர்களோடு பழகுறது தான் உங்களுக்கு நல்லது. அப்போ மகிழ்ச்சிக்கு என்னதாங்க வழி? எதிர்பார்ப்பதை குறைத்து கொள்ளணும். முன்னர் நடந்தையும் பின்னர் நடக்க போதையும் பற்றி யோசிக்காமல் இந்த நொடியில் மட்டுமே வாழ பழகணும். எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள வேண்டும் என்பது சரியா? நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டுமே என்ற எதிர்பார்ப்பு இருந்தால் தானே நம்மளால் அதை சாதிக்க முடியும். எதிர்பார்ப்பு இருக்கணும், ஆனால் எதிர்பார்த்தபடி நடக்காத போது மாற்று வழியில் நமது இலக்கினை மாற்றிக்கொள்ளும் பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். டாக்டர் ஆகணும்னு ஒரு எதிர்பார்ப்பு, அது கிடைக்கலன்னு வச்சிங்களேன், இன்ஜினியர் ஆகிறதுக்கு முயற்சி இல்லாமல் அதை விட்டுட்டு டாக்டர் ஆக முடியலையே அப்படின்னு தற்கொலை செய்து போகக்கூடாது. இதற்கு காரணம் அதீத எதிர்பார்ப்பும் ஏமாற்றம் தான். எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறாமல் இருக்கனா நிறைவேறாத எண்ணத்தை மடைமாற்ற கற்றுத்தரணும். ஒன்று இல்லாட்டினா வேற ஒன்றை சிந்திக்கும் பழக்கத்தை சிறு வயதிலே உருவாக்கிடணும். எதை இழந்தாலும் மன உறுதியை மட்டும் எப்போதும் இழுக்கக்கூடாது என்பதை சிறு வயதிலே கற்றுத்தரணும். ஒன்றை நினைத்து அது அடைவது மட்டுமே வாழ்க்கை என்று நினைக்கும் மனப்போக்கை மாற்றணும். அதற்கு முதலில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்ப்பை குறைத்து ஏமாற்றத்தை ஏற்றும் வாழும் மனநிலையை பெயர முயற்சியை கற்றுக் கொடுக்கணும். மாணவர்கள்கிட்டையும் பிள்ளைகிட்டையும் எதிர்பார்ப்பு எங்கே இருந்தாலும் அங்கே ஏமாற்றத்துக்கும் தயாராக இருக்கணும். எங்கே ஏமாற்றம் இருக்கிறதோ அங்கே எரிச்சல் தானாகவே வேகத்தடையை குறுக்கிடும். காத்திருக்க பொறுமை இல்லாமல் கவனம் சிதறும். வெற்றிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தரீங்கன்னு யோசிங்க. எதை செய்ய வேண்டி இருந்தாலும் இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று தான் மனம் முதலில் கணக்கு போடுது. வெற்றி போல் ஏதாவது ஒன்று வசீகரித்து உங்களை முன்னால் இழுக்கணும், அல்லது தோல்வியால் ஏதாவது ஒன்று பயமுறுத்தி உங்களை பின்னாடி தள்ளணும். கவனமாக பாருங்கள், வெற்றியும் தோல்வியும் ஒரே நாணயத்தின் இருவேறு பக்கங்கள் தான். தனித்தனியே பிரிக்க முடியாது. சுண்டிவிட்ட நாணயத்தின் எந்த பக்கம் விழப்போகிறது என்பது புரியாமல்
அந்த பதற்றத்தில் வாழ்க்கையை நடத்துவது உங்களுக்கு பழக்கமாகிடுது. அந்த படபடப்பை ரசிக்க கொண்டு விட்டீர்களே தவிர முடிவு எப்படி இருந்தாலும் ரசிக்க கற்றுக்கொள்ள. நீங்கள் நெருக்கமாக நினைப்பவருடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூட தயாராகத்தான் இருக்கீங்க. ஆனால் பதிலுக்கு அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தால் அங்கே ஏமாற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரே ஒரு காரியம் உங்களால் தெரியாமல் மறைத்து அவர் செய்வதை கவனித்துட்டிங்கன்னா அவர் மீது வைத்த நம்பிக்கை போய் மனதில் படக்கென்று சந்தேகம் வச்சிடும். உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களின் கூட எதிர்பார்ப்பை வளர்த்துக்காதீங்க. அதற்காக நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும்? அதுவும் ஒரு தீவிரமாக ஒரே வழிதான். அதுக்கு பெயர் தான் அன்பு. ஒரு தாய் குழந்தையிடம் காட்டும் பிரியத்தின் முழுமையான தீவிரம் இருக்கும், ஆனால் எதிர்பார்ப்பு இருக்காது. அறிவாளிகள் சிரிக்க தெரியாதவர்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். மிகுந்த அறிவாளிகளாக இருப்பவர்களுக்கு அடுத்தவர்களிடத்தில் அன்பாக சிரித்து பேசக்கூட தெரியாது. அன்பாக இருக்க சொன்னால் எதற்காக என்று கேட்பாங்க. பலனை தெரிந்து கொள்ளாமல் செயல்பட மறுப்பார்கள். அன்பாக இருப்பது தான் அடிப்படை புத்திசாலி என்பது கூட அவர்களுக்கு தெரியறதில்லை. முடிவை பற்றி சிந்தனை இல்லாமல் செய்வதை முழுமையுடன் பிரியத்துடன் செய்து பாருங்கள். முடிவை பற்றிய சிந்தனை இல்லாமல் செய்வதை முழுமையான பிரியத்துடன் செய்து பாருங்கள். வெற்றியை நினைக்காமல் முழு அர்ப்பணிப்புடன் செய்து பாருங்கள். வெற்றியை எதிர்பார்க்காததால் தோல்வி பற்றிய பயம் வராது. பயம் இல்லாத இடத்தில் பதற்றம் இருக்காது. பதற்றம் இல்லாத இடத்தில் கவனம் சிதறாது. கவனம் சிதறாத போது செய்வதிலேயே மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சியுடன் செயல்படும் போது முழு திறமையும் வெளிப்பட்டால் வெற்றி நிச்சயம். எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் வராது என்று கூறி இதுகாரும் இந்த சிந்தனை உரையை கேட்டு மகிழ்ந்த இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.